வெல்கம் டு அவர் சேனல். மீண்டும் ரயில்வே துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து வெளிவிட்டிருக்காங்க. இது என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு தாங்க இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி மட்டும் பார்த்திங்கன்னா 8113 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/10/2024 தாங்க. இந்த ரயில்வே ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். இது எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த நான் டெக்னிக்கல் போஸ்ட்டில் என்னென்ன போஸ்ட்டெல்லாம் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது எதுக்கு வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்க்கு தாங்க வந்திருக்கு, கிராஜுவேட் போஸ்ட்டு. ஸோ இதில் நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் கிராஜுவேட்ஸ்னால் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னா ஆர்ஆர்பி வெப்சைட்டில் 13/9/2024 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னா போர்ட்டல் வந்து 14/9/2024 ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/10/2024 தாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட், அதாவது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 14/10/2024 15/10/2024 வரைக்கும் டைம் இருக்குது. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் மாடிஃபிகேஷன் விண்டோ கரெக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா 16/10/2024 25/10/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டகரிஸ்லலாம் வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் போஸ்ட்டில் வந்து விட்டுருக்குறாங்கன்னு பார்க்கலாம். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த 5 கேட்டகரியில் தாங்க அவங்க வந்து நான் டெக்னிக்கல் போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கான சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டெல்லாம் நடக்கிறதுக்கான டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து அவங்க வந்து வெளிவிடுறதா சொல்லியிருக்காங்க. இதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஜுவேட் போஸ்ட் வித் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யூனிவர்சிட்டி டிகிரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா அட்சித் ஈக்குவலன்ட் டிகிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 to 36 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அதுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன இனிஷியல் பே கொடுக்குறாங்க, அதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பேவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 35,400 வந்து தராங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B2ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 to 33 இயர்ஸ் வந்து ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அப்ளிகேஷன் டு திஸ் CNE வந்து பார்த்திங்கன்னா 18 to 36 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் 1736 வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,400 வந்து இனிஷியல் பே தராங்க. இது வந்து A2 போஸ்ட்டில். இது வந்து ஏஜ் நார்மல் கோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 18 to 33 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து ஏஜ் அப்ளிகபிள் டு திஸ் CNE வந்து பார்த்திங்கன்னா 18 to 36 இயர்ஸ், அது கூட +3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டோட்டலாக ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா 994 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 29,200 வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து தராங்க. இது சேம் அதே தான் 18 to 33 இயர்ஸு. இதுக்கான CNE அப்ளிகபிளுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அது கூட +3 இயர்ஸு. டோட்டல் வேக்கன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா 3144 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து விட்டுருக்காங்க கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29,200 ஸ்டார்டிங் சேலரி. அதுக்கான டோட்டல் வேக்கன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா 1507 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29,200 ஸ்டார்டிங் சேலரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 732 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக விட்டுருக்காங்க. இப்படி ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 1113 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து விட்டுருக்காங்க. இதையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஷிப் வந்து சொல்லியிருக்காங்க. நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் வந்து சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், அப்பர் ஏஜ் லிமிட் அண்டு டேட் ஆஃப் பர்த் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸில் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து ஓபிசி கேட்டகரிஸு, எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ்ன்னு சொல்லி அந்தந்த கேட்டகரிஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் குரூப் வந்து 18 to 36 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரிஸில் வந்து இருக்கீங்கன்னா ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் ப்ளஸ் 5 இயர்ஸு, எக்ஸ் சர்வீசஸ் மேனு, அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்னால் ப்ளஸ் 3 இயர்ஸு, ஓபிசி என்சிஎல்லில் வந்து ப்ளஸ் 6 இயர்ஸு, எஸ்சி எஸ்டி அது பார்த்திங்கன்னா ப்ளஸ் 8 இயர்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்குமே வந்து தனித்தனியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 500 rupees வந்து ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து 400 rupees வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி அப்போவே உங்களுக்கு வந்து 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருமே வந்து அட்டன் பண்ணணும், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருமே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த க்ரைட்டீரியா வந்து வச்சுருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடபிள்யூடி, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேனு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250. அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி அப்போவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 250மே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் ஃபீஸ். மோட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான க்ளோசிங் டேட் அண்டு டைம் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15/10/2024 வரைக்கும் டைம் இருக்குது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 23:59 அதாவது 11:59க்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 90 minutes வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 90 minutesல ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 கொஷின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் வந்து 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 30 கொஷின்ஸு, டோட்டலாக 100 கொஷின்ஸ் வந்து 90 minutes வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 120 minutesன்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது. 1/3 ஆஃப் மார்க்ஸ் வந்து டிடெக்ட் ஆகும். ஒவ்வொரு ராங் கொஷினுக்கும் 1/3 ஆஃப் மார்க்ஸ் வந்து டிடெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடிக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கான டேட் அண்ட் டைமும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 90 minutes. அதில் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் வந்து 35 கொஷின்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 35 கொஷின்ஸ், டோட்டலாக 120 கொஷின்ஸ் வந்து நடக்கும். 120 கொஷின்ஸ் வந்து 90 minutesல வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்குமே வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது. 1/3 ஆஃப் மார்க்ஸ் சேம் ஒவ்வொரு ராங் கொஷினுக்கும் 1/3 ஆஃப் மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து 120 minutes வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமிங் வந்து 120 minutesன்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சிலபஸு, ஜென்ரல் அவேர்னஸ் சிலபஸ்ன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ்லேனா 40% ஆஃப் மார்க் எடுக்கணும். இடபிள்யூஎஸ்னா 40%, ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா 30%, எஸ்சி 30, எஸ்டி 25% மார்க் வந்து எடுக்கணும் குவாலிஃபை ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து CBT 1 CBT 2 ரெண்டுலேயுமே குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டைப்பிங் டெஸ்ட் வந்து நடக்கும். இது வந்து 25 words per minute வந்து நீங்கள் வந்து அடிக்கணும் இங்கிலீஷில் அல்லது வந்து ஹிந்தியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 30 words per minute வந்து இங்கிலீஷில், 25 words per minute வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதர் இங்கிலீஷில் அல்லது ஹிந்தியில் ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து டைப்பிங் டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க.
இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். இங்கே வந்து கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி வந்து காமனாக தான் போகுது. அதுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து கிடையாது. அதே வந்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாலும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குது அந்த போஸ்ட்டுக்கும். அதே சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன டெஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து சிபிடி ஸ்டேஜ் 1 சிபிடி ஸ்டேஜ் 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காமன், எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து காமன் சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன இமேஜஸ் எல்லாம் வந்து என்னென்ன ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, இது யார் யாருக்கெல்லாம் பயன்படுமோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து விட்டுருக்காங்க. 8113 வேகன்சிஸ் வந்து ஓவராலாக விட்டுருக்காங்க. ஸோ எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ, யார் யாரெல்லாம் இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வரீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் லிங்க்கை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.